ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் எப்படி நாம் நன்மை செய்யலாம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த நாட்களிலே எப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்தாரோ அதுபோல நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்து வருகிறோம். அவர் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். குருடருடைய கண்களை அவர் திறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம் யாரோடு எல்லாம் சிநேகம் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை நண்பர்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், நோவா நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி. அங்கே 146வது சங்கீதத்திலே நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நோவா நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி நீதிமான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான், அதனால அவன் நீதிமான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் யாரோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை நாம் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீதிமான்களை நாம் நமக்கு நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவரும் கூட நீதிமானை சிநேகிக்கிறார், நீதிமானை நண்பராக அவர் வைத்துக் கொள்கிறார், சிநேகிதனாக வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமும் எனக்கு சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 22வது அதிகாரத்தில் நாம் 39வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இங்கே நாம் நட்பு வைப்பது எப்படி அப்படின்னு சொன்னா, என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல நாம் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது என்னை நான் நேசிப்பது போல, அதாவது மற்றவர்களை நான் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை நேசிப்பது போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே தாவீது கூட எப்படிப்பட்டவர்களோடு கூட நான் சிநேகம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 63வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் யாருக்கு நண்பனாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைகளை யாரெல்லாம் கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களைத்தான் நான் நண்பனாக வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாரோடு கூட நட்பு வைக்க வேண்டும், யாரோடு பழக வேண்டும், யாரை சிநேகிதனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே தாவீது சொல்லும்போது அவர் சொல்றாரு, யாரெல்லாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தோழனாக, நண்பனாக, சிநேகிதனாக நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர ஆண்டவருடைய வழியிலே நடக்காத யாரையுமே நான் நண்பனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, ஆண்டவர் நாம் யாரோடு பழக வேண்டும், யாரோடு நட்பு வைக்க வேண்டும், யாரை நாம் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற அந்த வழியிலே நடக்கிறார்களோ அவர்களை நாம் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், வழி விலகாமல் நடக்க முடியும், வழி விலகாமல் நாம் வாழ முடியும். ஆகையினாலே நாம் வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம்
34, 35வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். இங்கே அவர் சொல்லுகிறார், நாம் எல்லோரும் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவினுடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் யாரை நண்பராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுகிறவர்களை நான் நண்பராக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் நண்பராக வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாருமே எனக்கு சீடர்களாக, என்னை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களோடு, உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதர்களோடு நாம் நட்பு வைத்து கொண்டால் நாமும் அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள நேரிடும். ஆகையினாலே தான் 1வது சங்கீதத்திலே தாவீது நமக்கு சொல்லும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினாலே அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை நேசிப்பது போலவே நம்முடைய சக விசுவாசிகளை, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை நாம் நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் நம்ம பார்க்குறோம், வந்தோமா, ஜெபம் பண்ணோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, போனோமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள், அந்யோன்யமாய் இருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருமே நண்பர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினாலே இன்றைக்கும் திருச்சபைகளிலே இந்த நட்பு குறைவாக இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் எழுப்புதல் நடக்க மாட்டேங்குது. ஆகினாலே ஆண்டவர் இயேசு நமக்கு யாரோடு பழக வேண்டும், யாரோடு நாம் நட்பு வைக்க வேண்டும் என்பதை, யாரையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்பதை நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். நாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகையினாலே அவிசுவாசிகளோடு நாம் நட்பு வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்களை விட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருப்பீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரோடு நட்பு வைக்க வேண்டும் என்பதை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய திருச்சபைக்கு வருகிற மக்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, திருச்சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம் இல்லாமல், அன்பு இல்லாமல், வெளி உலகத்திலே அன்பை வைத்துக்கொண்டு, வெளி உலகத்திலே நட்பை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆகினாலே நம்முடைய திருச்சபை வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய திருச்சபைக்கு வருகிற மக்களோடு கூட நமக்கு நல்ல ஒரு உறவு வேண்டும், நல்ல நட்பு வேண்டும், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டும். ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம், ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்லுவோம், ஒருவரை ஒருவர் நாம் தேற்றுவோம், ஆற்றுவோம், அரவணைப்போம், நட்பாக இருப்போம்.
நம்முடைய திருச்சபை வளரும், இந்த தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும். நாமும் ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களாயிருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் யாரோடு கூட நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் நீதிமானை சிநேகிக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு சிநேகிதர்களாக ஆண்டவரே இருக்கிறபடினால் நாங்கள் அவர்களை சிநேகித்து உம்முடைய சீடர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீதைப் போல உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு நான் தோழன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற யாராயிருந்தாலும் அவர்களை நாங்கள் தோழர்களாக ஏற்றுக்கொண்டு வாழ, உம்முடைய கற்பனைகளை நிறைவேற்ற, தேவரீர் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.